கூட்டு பிரார்த்தனைக்கு உண்மையிலே நம்ம தலை எழுத்தையே மாத்துற சக்தி இருக்கா? சித்தர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம், அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குன்னு நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இந்த முழு தத்துவமும் ஆரம்பிக்கிற இடமே தேரையர் சித்தரோட இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான், ஒற்றுமையே வலிமை. கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, இது வெறும் நாம கேட்டு பழகுன ஒரு பழமொழி கிடையாது. இதுதான் சித்தர் போதனைகளோட மையக் கொள்கை. அதாவது மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சா அந்த கூட்டு சக்திக்கு விதியையே மாத்தி எழுதக்கூடிய பலம் இருக்குன்னு சித்தர்கள் ஆணித்தரமா நம்பினாங்க. அதாவது ஒரு சமூகம் ஒன்னா நின்னுச்சுன்னா அவங்களோட கூட்டு குரல் எழுதப்பட்ட தலையெழுத்தையே மாத்திடுமா? ஆனா அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும், அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இப்ப பாருங்க, இங்கதான் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சித்தர்கள் பார்வையில பிரார்த்தனைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு மென்மையான வேண்டுகோள் இல்ல, அது ஒரு தீவிரமான போராட்டம். அதாவது கூட்டு பிரார்த்தனைனா என்ன? அது ஒரு ஆன்மீக போராட்டம். பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உலகத்துல நடக்கிற விஷயங்களை மாத்தணும், தங்களோட விதிய மாத்தணும்னு சொல்லி தங்களோட இந்த கூட்டு முயற்சிய கடவுள் முன்னாடி ஒரு வழக்கா வைக்கிறாங்க. அப்போ இதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இதுதான். நம்ம தனியா பிரார்த்தனை செய்யும்போது தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கன்னு கேட்போம். ஆனா கூட்டு பிரார்த்தனை அப்படி இல்ல. அது ஒரு கோரிக்கை. நாங்க எல்லாரும் ஒன்னா கூடிட்டோம், பாடிட்டோம், இவ்ளோ தூரம் வந்துட்டோம், இப்போ நீங்க எங்களை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த நிலைப்பாடு. சரி, இது வெறும் தியரி தானா, இல்ல நிஜமாவே நடந்திருக்கா? நடந்திருக்கு. இந்த கொள்கைக்கு ஒரு அற்புதமான உதாரணம் நம்ம திருவண்ணாமலையில நடந்த ஒரு அற்புதம் தான். வாங்க அந்த கதையை கேட்போம். கதை இதுதான். ஒரு சமயம் சிவபெருமான் கார்த்திகை தீபச் சுடர மறைச்சிட முடிவு செய்றார். அப்படி செஞ்சா உலகமே இருட்டுல மூழ்கிடும். அப்போ மாமுனி அகத்தியர் மனிதர்களுக்காக சிவபெருமான் கிட்ட மன்றாடுறார். ஆனா இங்கதான் அந்த ட்விஸ்ட். அகத்தியர் மட்டும் தனியா கேட்கல. அந்த மலையில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்னா கூடி பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்களோட அந்த கூட்டு சக்தி தான் அகத்தியரோட வேண்டுகோளுக்கு வலு சேர்த்தது. அவங்களோட அந்த ஒற்றுமையை பார்த்து மனமிறங்கின சிவனும் அந்த தீபச் சுடர காட்ட சம்மதிச்சார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த கூட்டு பிரார்த்தனை மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே இருள்ல மூழ்கி இருக்கும்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையில நாம கலந்துக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு சித்தர்கள் சொல்ற பதில்தான் புண்ணியம். அதாவது நீங்க சும்மா போய் கலந்துக்கிட்டு வர்றதில்ல, அங்க போறவங்களுக்கு இந்த உலகத்துல நல்லது செய்யறதுக்கான ஒரு ஆன்மீக சக்தியும் தகுதியும் கொடுக்கப்படுதாம். சித்தர் என்ன சொல்றாருன்னா, கலந்துக்கிறவங்களோட ஆன்மாவுல ஒரு புண்ணிய ஒளியை ஏத்துறதா சொல்றாரு. அந்த ஒளி தான் அவங்கள ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கும். இந்த புண்ணியங்கிறது ஒரு விதமான ஆன்மீக தகுதி அல்லது ஒரு புண்ணிய ஒளி. கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிறவங்களுக்கு இது ஒரு பரிசா கிடைக்குது. இது அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தேவையான ஒரு உத்வேகத்தையும் ஒரு அடித்தளத்தையும் கொடுக்குது. இது ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயம் இல்ல, நம்ம கூடவே எடுத்துட்டு போற ஒரு ஆற்றல், ஒரு ஒளி மாதிரி. சரி, ஒரு முக்கியமான கேள்வி. இந்த புண்ணியத்தை ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கே கொடுக்கணும்? இதுல சித்தர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கு தேரையர் சித்தர் சொல்ற காரணம் ரொம்ப ஆழமானது. இதை நான் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுத்தா அவன் சுயநலமா அதை காசு சம்பாதிக்க பயன்படுத்துவான். ஆனா இதுவே எல்லாருக்கும் கொடுக்கும்போது நீங்க அந்த சக்தியை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க, உங்க வீடு சுபிட்சமாகும்னு சொல்றாரு. பாத்தீங்களா? சுயநலம் வரக்கூடாது, அந்த நன்மை சமுதாயத்துக்கே போய் சேரணுங்கிறது தான் இதோட நோக்கம். அப்போ இந்த நன்மை எப்படி பரவுதுன்னு பாருங்க. முதல்ல நீங்க கூட்டு பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்க. அங்க உங்களுக்கு அந்த புண்ணிய ஒளி கிடைக்குது. அப்புறம் அந்த ஒளியை நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க. அந்த ஒளி உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் பரவுது. கடைசியா உங்க வீடு முழுவதுமே செழிப்பாகுது. நீங்க அந்த சக்தியை கடத்துற ஒரு கருவி மாதிரி செயல்படுறீங்க. இந்த விஷயம் எவ்வளோ அழகா வேலை செய்யுதுன்னு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, அது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்க குடும்பம், நண்பர்கள், ஏன் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட பரவுது. இது ஒருத்தரோட சொத்து இல்ல, இது ஒரு பகிரப்பட்ட சக்தி. கலந்துகிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இந்த சக்தி வெளிப்பட்டு சமுதாயத்துக்கே நன்மை கொடுக்குது. சரி, நம்ம இவ்வளவு நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல, ஒற்றுமையா செய்யற பிரார்த்தனை ஒரு சாதாரண வேண்டுகோள் இல்ல, அது ஒரு சக்தி. ரெண்டாவது, அந்த சக்திக்கு தெய்வீக முடிவுகளை கூட மாத்தக்கூடிய பலம் இருக்கு. மூணாவது, இதுக்கு கிடைக்கிற பரிசு புண்ணியம், அது உங்களை நல்லது செய்ய தூண்டும். நாலாவது, அந்த புண்ணியம் சுயநலமா பயன்படக்கூடாதுன்னா ஒரு கூட்டத்துக்கே கொடுக்கப்படுது. கடைசியா, இதோட இறுதி நோக்கம் தனிப்பட்ட ஒருத்தரோட வளர்ச்சி இல்ல, முழு சமுதாயத்தோட செழிப்பும் நல்வாழ்வும் தான்.
கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு சின்ன குழுவோட பிரார்த்தனை ஒரு புனித தீபத்தை காப்பாத்த முடியும்னா நினைச்சு பாருங்க. இன்னும் பல பேரு, பல குழுக்கள் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சா இந்த உலகத்துல எதையெல்லாம் மாத்த முடியும்?